ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வெளியாகிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை புரிஞ்சிக்காம திட்டிட்டு போகிறாங்க ரேவதி. ஸோ நீ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எதனால் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே அவங்கள புரிஞ்சுப்பாங்க. கார்த்திக் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஏதோ புரிஞ்சுக்காமல் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஷுவலாக விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக்குடைய அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே எங்கப்பா இருக்க கார்த்திக், ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்து, உன்னை பார்க்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்குடைய அம்மா உன்னை பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இங்கே இருக்கிற நிலைமை தெரியாமல் பேசுகிறீங்களேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திக் சொல்கிறாரு. என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா, நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி, நீ இங்கே வர வேண்டாம்ப்பா, நான் வரேன் அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன், நீ சீக்கிரமாக கோவிலுக்கு மாமா பொண்ணுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நீ இங்கே வந்துரு கோயிலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு கார்த்திக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்ததுக்கப்புறம் கார்த்திக் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபோனை பிடுங்கிடுறாங்க. பிடுங்கி ஹலோ அப்படின்னு சொல்லி யார் பேசுகிறதுன்னு கேட்குறாங்க. அப்போது நாச்சியார் அமைதியாக இருக்காங்க, காதில் ஃபோனை வச்சுக்கிட்டே. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. கார்த்திக் தான் அந்த அபிராமியோட பையன் அப்படின்னு சொல்லி தெரிய வருமா? அப்படி தெரிய வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். நம்ம கார்த்திக் வேற, அந்த ராஜா தான் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடறாங்க. கண்டிப்பாக நம்ம கார்த்திக் கூடிய சீக்கிரமே இப்படி எல்லாருமே அடிமைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கிறது தப்புன்னு கூடிய சீக்கிரமே சாமுண்டீஸ்வரி புரிஞ்சுக்க தான் போகிறாங்க.